இல்ல பாருங்க, உங்களுக்கு இது காபா. காபாவை மையமா வச்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எல்லைகள், துல்குலைஃபாவுடைய எல்லை, சின்ன நேரத்து தான், துல்குலைஃபாவுடைய எல்லை, தாத்தி இருக்கக்கூடிய எல்லை, கர்ண மனாசில் அப்படினுடைய எல்லை, எலம்லம் அப்படினுடைய எல்லை, ஜுஹ்ஃபா அப்படினுடைய எல்லை, ராபியத் அப்படினுடைய எல்லை. இவன் மதீனா இருப்பதான் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லை துல்குலைஃபா. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்குலைஃபால 420 கிலோமீட்டர், மக்காவுல 420 கிலோமீட்டர், தாத்தகித் என்பது 100 கிலோமீட்டர், ஜோஃபா என்பது 186 கிலோமீட்டர், கர்ண மனாசில் என்பது மக்காவிலிருந்து 75 கிலோமீட்டர், எலம்லம் என்பது மக்காவிலிருந்து 120 கிலோமீட்டர். அப்போ இந்த எல்லைகளை வச்சு நாம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்காண்டி, அதாவது உம்ராவுக்காண்டி, உம்ராவில் நுழைகிறோம் என்பதற்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நாம ஹஜ்ஜுக்குரிய செயல்களில் நுழைந்து விட்டோம். ஹஜ்ஜுடைய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எதாவது நினைக்கிறாங்க ஹஜ் எங்க எங்க ஹஜ் எப்போ நினைக்கிறாங்க? பிறை எட்டுல இருந்து நினைக்கிறாங்க. பிறை எட்டுல இருக்கு. இந்த எல்லைகளில் நாம் இந்த எல்லைகளை நாம அங்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இந்த எல்லைகளுக்குள் வந்துவிட்டாலே இந்த எல்லைகளில் இருந்து நாம ஹஜ்ஜில் நுழைவதற்குரிய அல்லது உம்ராவில் நுழைவதற்குரிய வாசகங்களை சொல்லிவிட்டாலே நாம எதில் நுழைஞ்சிட்டோம்? உம்ராவில் நுழைஞ்சிட்டோம். அப்ப உம்ரா என்பது, ஹஜ் என்பது எங்கிருந்து தோன்றுகிறது? எங்கிருந்து தோன்றுது ஹஜ் என்பது? அந்த எல்லைகள்ல தோன்றும். மக்காவில் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் ஹஜ் என்பது கிடையாது. சரி, அது குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூம். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதம். இந்த எல்லைகளிலிருந்து ஹஜ்ஜுக்குள்ள நுழைய பாருங்க. இது 3 மாதங்களுக்கு மட்டும்தான். உதாரணமா துல்ஹஜ், அதாவது ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். இப்போ நாலு ரமலான் மாசத்துல இந்த எல்லைக்கு நான் ஹஜ் செய்ய போறேன், நியத் வச்சா செல்ல ஹஜ் தான் நியத்தாக. எந்த மாசத்துல தான் நியத் வைக்கிறோம்? லுஹர் தொழுக சூரியன் உச்சி சாத்தியப்படுதான் நாம லுஹர் தொழணும். ஒரு ஆள் 11 மணிக்கு லுஹர் தொழுதான்னு வச்சிருக்க, அது லுஹர் தொழுகையை கருதப்படுமா? கருதப்படாது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் இருந்தான் ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். இந்த மாசத்துலதான் இந்த எல்லைகள் நிர்ணய செய்யணும். நாம ஹஜ்ஜுக்கு நியத் வைக்கிறது அல்லது ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுடைய நியத். ஏன்னா ஹஜ் என்பது 3 வகைப்படும். இப்ப நான் ஹஜ் என்பது வகைப்படும் 3 வகை. ஒன்று ஹஜ்ஜே இஃப்ராத், ஹஜ்ஜை மட்டும் செய்வது, அல்லது ஹஜ்ஜே கிரான், ஒரே இஹ்ராம்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. மூன்றாவது ஹஜ்ஜு தமத்து. மூணாவது ஹஜ்ஜு தமத்து. நாம இந்த எல்லைகளை உம்ராவுக்குரிய செயல்களுக்கு நியத் வைத்து உம்ராவை நிறைவேற்றிவிட்டு பிறகு இஹ்ராமிலிருந்து விடுபட்டு துல்ஹஜ் பிறை 8 என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராமில் நியத் வைத்து ஹஜ்ஜை நிறைவேற்று. நம்ம இந்தியாவிற்கு போகக்கூடிய எல்லோருமே தமத்து முறையில் தான் நாம் ஹஜ் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தஹலத்தில் உம்ரத்து ஃபில் ஹஜ்ஜி இலா யௌமில் கியாமா. ஹஜ்ஜுக்குள் உம்ரா என்பது கியாமத் நாள் வரை நுழைந்துவிட்டது. ஹஜ்ஜுக்குள் உம்ரா என்பது கியாமத் நாள் வரை நுழைந்துவிட்டது. நாம தனித்தனியா செய்யக்கூடிய உம்ராக்கள் தனி. நம்ம இன்னைக்கு கூட என்ன செய்யலாம்? உம்ரா செய்யலாம். ஆனால் உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ் செய்ய முடியாது. இந்த ஹஜ்ஜுக்குள்ள உம்ரா தமத்து முறையில் ஹஜ் செய்யும் போது முதலில் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு எதை நிறைவேற்ற வேண்டும்? ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த முறையில் ஹஜ் செய்வதுதான் மிக மிக சிறந்த ஹஜ் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று நபிகள் காலத்துல பலிபிராணியை கையோட கொண்டு போவாங்க. இப்ப நாம ஹஜ் போட்டிய ஆட்கள் அங்க போயிட்டு பலிபிராணி வாங்குவோம். மக்களுக்கு என்ன செய்வோம்? பலிபிராணி வாங்குவாங்க. அதுக்கு உண்டான பணத்தை உங்களுக்கு வாங்கியிருப்பாங்க. நபிகள் காலத்துல செய்வாங்கன்னா கையோட பலிபிராணியை கொண்டு போவாங்க. கையோட பலிபிராணியை கொண்டு போகும்போது இவங்க பலிபிராணியை என்றைக்கு தான் அறுக்க வேண்டும்? யாருக்கா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போறவங்க பலிபிராணி என்னைக்கு அறுக்கணும்? துல்ஹஜ் பிறை
10. எத்தனை இருக்கணும்? துல்ஹஜ்ஜுடைய 10, 11, 12. அறுக்க வேண்டிய நாள் எப்ப ஆரம்பிக்குது? 10 ஆரம்பிக்குது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டலாம், வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யப்லுகல் ஹதீம் மஹில். அந்த பலிப்பிராணி அதற்குரிய எல்லையை அடையும் வரை, பிறை 10 அடையும் வரை உங்கள் தலையை மடித்து விடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பலிப்பிராணியை கையோடு கொண்டு போயிட்டாங்க. கையோடு கொண்டு போனா அவங்க இந்த எல்லையில வச்சு ஹஜ்ஜுக்குள் நுழைவதற்காக அந்த நியத்தை, அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க இஹ்ராமிலிருந்து விடுபடவே முடியாது. அவங்க உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அதே இஹ்ராமில் அவங்க நீடித்து திரும்ப ஹஜ்ஜை நிறைவேற்றின பிறகுதான் அவங்க எதிர்த்து விடுபட முடியும். இஹ்ராமிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுபட முடியும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலிப்பிராணியோட ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுத்தாங்க, நீங்க உம்ராவை நிறைவேற்றிவிட்டு தான் எதை நிறைவேற்ற வேண்டும்? ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அப்படி உத்தரவிடும் போது பலிப்பிராணியோடு வந்த ஒரு சில சஹாபாக்களை தவிர, ரசூலுல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், இந்த மாதிரி ஒரு சில சஹாபாக்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் தமத்துவ முறையில் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அதுதான் சிறந்த ஹஜ். எந்த முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்ற? தமத்துவ முறை. தமத்துவ முறைனா என்ன? முதல்ல உம்ரா செய்வது, பிறகு செய்வது ஹஜ் செய்வது. இப்போ தமத்துவம், நம்ம இந்தியாவுக்கு போகக்கூடிய அனைவருமே நாம தமத்துவ முறையில் தான் செய்வோம். நாம வந்து ஹஜ் செய்வோம். தமத்துவ முறைனா என்ன சொல்லுவோம்? தமத்துவ முறைனா என்ன? முதல்ல என்ன செய்யணும்? உம்ராவை நிறைவேற்ற, அதுக்கு பிறகு ஹஜ் நிறைவேற்ற. இந்த உம்ரா என்பது எதற்குள்ள உம்ரா? ஹஜ்ஜுக்குள்ள உம்ரா. இந்த உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்ந்தது ஹஜ். சரிங்களா? இப்போ தமத்துவ நாம் ஹஜ் செய்வோம். நமக்குரிய எல்லை வந்து இளம்பலம். இப்ப இந்த எல்லையில இறங்கி சில காரியங்கள் செய்யணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. இப்ப நம்ம ஃபிளைட்ல போகும்போதே என்ன செய்வாங்க? எல்லை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. அப்ப அந்த எல்லை மதீனாவுல போய் இறங்கி என்ன செய்வாங்க? நம்ம இஹ்ராமுக்கு முன்னாடி குளிப்பது சுன்னத். இஹ்ராம் முன்னாடி செய்யலாம், குளிக்கலாம். அதே போன்று இஹ்ராமுக்கு முன்னாடி நாம என்ன செய்யலாம்? இஹ்ராமுடைய நியத்தை வச்சுட்டோம்னா சில காரியங்கள் செய்யக்கூடாது. இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கலாம். குளிச்சுட்டு நான் சொன்ன பாருங்க, ஹஜ்ஜில் நுழைவதற்குரிய வாசகங்கள், உம்ராவில் நுழைவதற்குரிய வாசகங்கள். இந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்பாக நாம குளிக்கணும். குளிச்சுட்டு நறுமணம் பூசலாம். நறுமணம் பூசுறது என்பது ஆடைகளை பூசுறது, உடம்புல பூசுறது, தாடியில பூசுறது, தலைமுடியில பூசுறது, நெத்தியில பூசுறது, அக்குள்ள பூசுறது. எங்க பூசக்கூடாது? நறுமணத்தை எதுல பூசக்கூடாது? ஆடையும் பூசிக்கொள்ள கூடாது. அதே போன்று இஹ்ராமுடைய எல்லையில வந்து நான் உம்ராவுக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு நம்ம நியத்தை வச்சுட்டு சொன்னோம்னா சில காரியங்களை வந்து ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாது. என்னென்ன காரியங்கள் பாருங்க. தலை மற்றும் உடல்ல உள்ள முடிகளை செய்யக்கூடாது, களையக்கூடாது. அப்போ தலை மற்றும் உடல்ல உள்ள முடிகளை இஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு களையக்கூடாது என்று சொன்னால், அப்ப அது அந்த சிறப்பு நம்ம வராமல் இருப்பதற்காக இஹ்ராமுடைய நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நகங்களை வெட்டி கொள்வது, அந்த அக்குள் பகுதி, அந்த பகுதிகளில் உள்ள அந்த ரோமங்களை நீக்கிக் கொள்வது நமக்கு வந்து ஒரு சுன்னத். அது வந்து ஹஜ்ஜுக்கள் உள்ள சுன்னத் கிடையாது, உம்ராக்கள் உள்ள சுன்னத் கிடையாது, பொதுவான சுன்னத். ஏன்னா இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகு அதை தலை மற்றும் உடலில் உள்ள புள்ளிகளை களைவது தடுக்கப்பட்டிருப்பதனால நாம அந்த மாதிரி சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இஹ்ராமுடைய நியத் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? நம்முடைய அந்த பகுதிகளில் உள்ள ரோமங்களை நாம நீக்கிக் கொண்டு நகங்களை வெட்டிக் கொள்வது நமக்கு என்னது? சிறந்தது. சரி, இஹ்ராமுடைய நியத் வச்சுட்டோம், ஒரு தலைமுடி விழுந்துட்டாங்க, தப்பு கிடையாது. நாம பிச்சு எடுக்கிறது, நாம வெட்டி எடுக்கிறது, இதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்து வந்து நகங்களை வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. நம்ம இஹ்ராமுடைய நியத் வைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்ச பார்த்தீங்களா? அப்ப நறுமணத்தை பூசிக்கலாம். அந்த நறுமணம் இஹ்ராமுடைய நியத் வைத்த பிறகும் உடம்புல எந்த தப்பு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஹ்ராமுக்கு முன்னாடி நியத் வைக்கிறதுக்கு முன்னாடி நறுமணம் பூசி விட்டேன். இஹ்ராமுடைய நியத் வச்ச பிறகு அந்த நறுமணம் நெற்றியில் நீட்டியதை பார்த்தேன், அதனுடைய அடையாளத்தை பார்த்தேன் அப்படின்னு சிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? நறுமணம் பூசக்கூடாது. அதே போன்று
வேட்டையாடுவது கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் அதற்குடைய வாய்ப்புகள் இல்லை. எல்லாரும் செய்யக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். இஹ்ராமுடைய நியத் வச்சு வேட்டையாடக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய நியத் வச்ச பிறகு அந்த எல்லையில வச்சு நான் உம்ராவுக்குள்ள நுழைய போறேன், ஹஜ்ஜுக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு நியத் வைத்த பிறகு திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு நிறைய நாட்டு மக்கள் வருவாங்க, நிறைய ஊர் மக்கள் வருவாங்க, நம்ம கிட்ட ஒரு மாப்பிள்ளை இருப்பாரு, ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை போதுமான பொண்ணா இருக்க பேசிடுவோம், அந்த பேருக்கு பேசக்கூடாது. எதாவது பிடிப்பட்ட பிறகு பேசிக்கலாம், எதாவது நிறைந்திருப்ப பேசக்கூடாது. திருமணம் முடிக்க கூடாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. மனைவி ஆசையில் தொழுதல், கல்வி நெத்தல், முத்தமிடுதல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல் எல்லாமே இஹ்ராமுடைய நிலையில் செய்யக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டினா அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யார் மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டாரோ வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் ரஃபஸ் என்று சொன்னால் கணவன் மனைவி ஆசையோடு பார்த்தல், கட்டி அணைத்தல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல், இது போன்ற காரியங்களை செய்வது என்பது ரஃபஸ். அதே போன்று வலா ஃபுசூக், பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. வலா ஜிதால், தீன் விதண்டாவாதம் ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜ் செய்வாங்க, தவாப் செய்யும் போது, கல்லறியக்கூடிய இடத்துல, சஃபா மர்வா கட்டிட போடும் போது ஏதாவது நெருக்கடி ஏற்படும் போது சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம அமல்கள் எல்லாம் பாடாயிடும். தவா பண்ணும் போது யாராவது இடிச்சிடுவாங்க, நம்ம யாரையும் நாம அடுத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. அடுத்தவங்க நமக்கு தொந்தரவு பண்ணாலும் நாம பாவமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பொறுத்துக்கோ, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு பாவம் இருக்குது. என்ன பயிற்சி இருக்கிற நீ மனசுனா நீ ஒரு வார்த்தை எவ்வளவு சேசல இருக்கிற இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டோம் வச்சிருக்க, நம்ம ஹஜ்ஜுடைய நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும். நம்ம ஹஜ்ஜு செஞ்சோமா நாம அடுத்த டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். எந்த இடத்துலையும் சரி நாம உறுதியோடு போகணும். யாரும் செஞ்சிடக்கூடாது, கோபமா பேசிடக்கூடாது, தப்பான வார்த்தையை விட்டுறக்கூடாது. தொந்தரவு நமக்கு வரத்தான் செய்யும். திடீர்னு செய்யும், ஒரு நாள் தண்ணி கிடைக்காம காலம் கடுமையா தண்ணி கிடைக்காம நாசமா போறேன், என்னை ஹஜ்ஜை கூட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி கிடைக்காம ஆகிட்டாங்க அப்படின்னு செய்யக்கூடாது. பாவமான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நமக்கு தண்ணி தராம போறவங்களுக்கு அது உண்டான தீர்வு இருக்கும். ஆனால் நாம ஹஜ்ஜில் இருந்து வெளியே வருகின்ற வரைக்கும் விதண்டாவாதங்கள், சண்டைக்கு போறது, பாவமான வார்த்தைகளை பேசுறது செஞ்சவே வலா ஜிதால வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய காலத்தான் இந்த மாதிரி காரியத்தை அவன் செஞ்சிடவே கூடாது. மறக்கும் ஒரு தவா பண்ணும்போது ஒரு ஆள் இடிக்கும் போது நமக்கு மறக்கும். என்னடா டக்கு நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் நாம் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே போன்று ஆண்கள் தலையை மறைப்பதும் கையதாலையில் அணிவதும் கையுறையில் அணிவதும் கூடாது. ஆண்களை செய்யக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு ஹஜ்ஜில் இருக்கும்போது, அவங்க உம்ரால இருக்கும்போது மௌத்தாயிடுறாங்க. கஃபன் செய்யும் போது அவருடைய தலையை மறைக்காத சொல்லியிருக்கிறாங்க. அவ இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது ஆண்களை செய்யக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது. தலையை மறைக்கிறது சொன்னோம்னா தொப்பி போடுறது, தலைக்கு ஒரு கைக்குட்டை கட்டுறது, அந்த மாதிரி ஒரு கொடை பிடிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு துண்டை இந்த மாதிரி நாம பிடிக்கிறது கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு துணியே இருக்கு, இப்படி போட்டா தப்பு, இப்படி பிடிச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, அது என்ன கிடையாது, தவறு கிடையாது. தலையை செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஒரு கொடையை பிடிக்கிறது கிடையாது, தப்பு கிடையாது. தலையை மறைக்க கூடாது சட்டை யாருக்கு தான்? ஆண்களுக்கு தான். அதே போன்று தையல் ஆடைகள் அணிவதும் கையுறைகள் அணிவதும் கூடாது. பெண்களும் கையுறைகள் அணியக்கூடாது, ஆண்களும் கையுறை அணியக்கூடாது. ஆண்கள் தையல் ஆடை சொல்ல, ஆனால் அதாவது இப்ப நம்ம எந்த ஆடையை சட்டம் வச்சுக்கிடுங்க, இதுக்கு பேர் கை, இதுக்கு பேர் கால், ஒரு பேண்ட் வச்சுக்கிடுங்க, இதுக்கு பேர் கால், இதுக்கு பேர் கால் சொல்லுமா இல்லைங்களா, இடுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய உறுப்புகளுடைய எந்த ஆடையை அணியக்கூடாது. அப்போ ஆண்கள் எந்த மாதிரி ஆடைகள் அணியணும்? ரெண்டு துணி, ஒரு கீழாக ஒரு மேல. ஒரு துண்டுல ஒரு சட்டையில சொல்லலாம், இது கை, இது இடுப்பு, இது காதல், அப்படியே சட்டையில சொல்லலாம். ஒரு துண்டுல சொல்ல முடியுமா? துண்டுதலை செய்ய சொல்ல முடியாது. அப்போ நம்ம எதிராவுடைய நிலையில் இருக்கும் பொழுது தையல் இல்லாத ஆடைகளை தான் அது முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் ஒரு கீழாடை ஒரு மேலாடை செஞ்சிருக்கிறாங்க, அணிஞ்சிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் முகத்தை மறைப்பதும் கையுறைகள் அணிவதும் கூடாது. அதே போன்று காலுறை அணிவது கூடாது. சாக்ஸ் இருப்பாங்க, அதை செய்யக்கூடாது, அணியக்கூடாது. செருப்பு கிடைக்காதவர் தம்முடைய காலுறையும் மேலிருந்து கரண்டைக்கு கீழ் வரை உள்ள பகுதியில் செருப்பு கிடைக்கும். நம்ம கிட்ட காலுறை இருக்குன்னு வச்சுக்கிட்டு
அந்த காலுடைய கரண்டைக்கு என்ன செஞ்சிடணும், கரண்டைக்கு மேல ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்துட்டு நம்ம அந்த கேன்வாஸ் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாமே இஹ்ராமுடைய நியத் வைத்தவர்கள் செய்யக்கூடாது. தலை மற்றும் உடல் உறுப்புகளை களையக்கூடாது, நரம்புகளை வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது, மனைவி ஆசையோடு தொழுதல், கட்டி எடுத்தல், முத்தமிடுதல், தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல் கூட காரியம் செய்யக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தையல் ஆடைகள் அணிவதும் கையொழி அணிவதும் கூடாது. பெண்கள் முகத்தை மறைப்பதும் கையொழி அணிவதும் கூடாது. கால்களை அணியக்கூடாது. செருப்பிலும் வச்சுக்கிட்டீங்க என்ன செஞ்சுக்கணும், முடிக்கு நேரம் உள்ள பாட்டை வெட்டி எடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், அதை நாம போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஆண்களுடைய ஆடை இப்படிதான், ஒரு மேலாடை, ஒரு கீழாடை, ஒரு செருப்பு. இந்த மாதிரி செருப்படைதான் சிறந்தது. இந்த மாதிரி செருப்படைவது தான் சிறந்தது. அப்போ கீழாடை, ஒரு கீழாடை, ஒரு மேலாடை. அப்ப இதுதான் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஆடையை தான் செய்யணும், அணியும். இப்ப நம்ம இந்தியாவுக்கு போறவங்க 2 தடவை இஹ்ராம் நியத் வைப்போம். ஒண்ணு எல்லையில வச்சு போய் உம்ராவை நிறைவேற்றி விட்டு இஹ்ராமுக்கு விடுபட்டு விடுவோம். அப்ப நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துக்கலாம். இந்த தடையெல்லாம் கிடையாது. அதே போன்று ஹஜ்ஜுக்காண்டி திரும்ப இஹ்ராம் கட்ட பிறகு இந்த தடையெல்லாம் செஞ்சிடும், வந்துவிடும். இப்ப நம்ம இந்தியாவில இருந்து போறோம் வச்சுக்கிடுங்க. இந்தியாவில இருந்து போறவங்க எல்லையில இறங்கி நாம இதையெல்லாம் செய்ய முடியாது. பொதுவாக நம்ம எல்லையில போய் இறங்கினோம்னா ஒரு தொழுகைக்கு பிறகு நாம உம்ராவுக்குள்ள நுழைய போறோம், ஹஜ்ஜுக்குள்ள நுழைய போறோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஆனா நமக்கு அது கூட்டாத வாய்ப்பு என்ன செய்யாது, கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்ல இருக்கும் போதே நல்ல இப்ப நீங்க டைரக்ட் ஃபிளைட்ல போனீங்கன்னா ஏர்போர்ட்லயே குளிச்சிருங்க. இல்லை வீட்டுல இருந்து நல்லா ஏர்போர்ட் ஃபிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உடம்புல நறுமணத்தை பூசிட்டு முடி எல்லாத்தையும் கலைஞ்சு எல்லாமே நம்ம இங்க இருந்து ரெடி பண்ணி கிளம்பி ஆட்கள் செய்வாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அவங்க இஹ்ராமுக்கு பிறகு அணிய வேண்டிய ஆடைகளை அணிச்சுடுவாங்க. பெண்களுக்கு அப்படி ஆடைகள் கிடையாது, குறிப்பிட்ட ஆடை கிடையாது. இருந்தாலும் பிற ஆண்களை கவர்ச்சி இல்லாத வகையில, இருக்காத வகையில ரொம்ப ஒழுக்கமான முறையில் உள்ள ஆடைகளை ஒன்று செய்ய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஹ்ராம் சொல்றாங்க. இஹ்ராம் என்பது என்ன சொன்னோம்னா, இஹ்ராம் என்றால் தடுத்துக் கொள்ளுதல். அப்ப நாம அந்த எல்லையில வச்சு அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நாம் எதையெல்லாம் சுட்டி காட்டணும், அது எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் இஹ்ராம் என்பது. இப்ப நம்ம பிளைட்ல போகும்போது அந்த எல்லையில் இறங்க முடியாது. நீங்க ரெடியா இருப்பீங்க, இஹ்ராமுடைய ஆடையெல்லாம் இஹ்ராமுக்கு பிறகு உள்ள ஆடையில அணிஞ்சு ரெடியா இருப்பாங்க. நீங்க பிளைட்ல போகும்போது உங்களுக்கு மீகாத் எல்லை வந்து விட்டுன்னு அறிவிச்ச உடனே அந்த எல்லைக்கு வந்த உடனே நம்ம இந்தியாவிலிருந்து போறவங்க எந்த முறையில ஹஜ்ஜு செய்வோம், தமத்து முறைனா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு பிறகு ஹஜ். அப்ப இந்த உம்ரா என்பது தனித்த உம்ரா கிடையாது. எதுக்குள்ள உள்ள உம்ரா, ஹஜ்ஜுக்குள்ள உம்ரா, இதுவும் சேர்ந்தா ஹஜ். ஹஜ்ஜுடைய செயல்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, ஹஜ்ஜுடைய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து, எல்லையிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எல்லை மீகாத் வந்துச்சு சொன்னோங்க, நாம என்ன செய்யணும், உம்ராவை ஃபர்ஸ்ட் உம்ரா மட்டும் தான் செய்ய போறோம். அப்ப உம்ராவை மட்டும் செய்ய நாடினால் லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு என்ன இருக்கும், உம்ராவை செய்வதற்காக ஆஜராகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஹஜ்ஜை மட்டும் செய்ய நாடினால் நாம் ஹஜ்ஜை மட்டும் செய்ய போவது கிடையாது, உம்ராவை முடிச்சுட்டு தான் செய்ய போறோம், ஹஜ்ஜை செய்ய போறோம். அதான் நம்ம நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஹஜ்ஜை மட்டும் செய்ய நாடினால் லப்பைக்க ஹஜ். ஒரே ஒரு இஹ்ராமில் ஹஜ்ஜை உம்ராவை செய்ய நாடினால் லப்பைக்க ஹஜ் உம்ரத்தன். இது யாருக்கு தான் முடியும், கையோட பலிபுராணி கொண்டு போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான். அப்ப நம்ம மட்டும் எல்லாம் பிடிக்க போறோம், உம்ரா மட்டும். அப்ப நம்ம இந்த எல்லை உள்ள அதிகம் எல்லை வந்து சொன்னோட நாம என்ன செய்யணும், லப்பைக்க உம்ரத்தன். இதை நாம சொல்லிட்டோம்னா நம்ம எதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், உம்ராவுடைய செயல்களுக்குள் சேர்த்துவிட்டோம், நுழைந்து விட்டோம். இங்க உம்ரா என்பது மக்காவுக்கு மட்டும் சேர்த்து கிடையாது, எங்கிருந்து ஆரம்பிச்சது, இந்த எல்லையிலிருந்து ஆரம்பிச்சது. இப்ப நாம என்ன செய்யணும், நாம தல்பியா சொல்லணும். அந்த எல்லை இந்த வார்த்தையை எல்லையில வச்சு இந்த வார்த்தையை சொன்னவங்க தல்பியா சொல்ல ஆரம்பிச்சு சப்தமா தல்பியா சொல்லணும். அப்போ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் தல்பியாவுடைய வாசகம்.
இதன் அர்த்தம் என்ன? லப்பை, நான் ஆஜராகிவிட்டேன். அல்லாஹும்ம லப்பை, இறைவா நான் ஆஜராகிவிட்டேன். லப்பை, நான் ஆஜராகிவிட்டேன். லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை. லப்பை, நான் ஆஜராகிவிட்டேன், நான் வந்துவிட்டேன். இன்னல் ஹம்த, எல்லா புகழும், வல் நிஅமத், அருட்கொடையும் தக்க இறைவா உனக்கே உரியது. வல் முல்க், எல்லா ஆட்சியும் உனக்கே உரியது. லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை. இந்த கல்வியாக நம்ம சொல்லும் போதே அந்த அர்த்தத்தை நம்ம உள்ளத்துல உள்வாங்கி சொல்லும் போதுதான் நம்ம கண்கள்ல நமக்கு அதனுடைய உண்மையான அந்த தாக்கம் என்பது கிடைக்கும். அப்ப நம்ம தன்மையா நான் சொல்லக்கூடிய எல்லாமே என்னோட சொந்த கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த செஞ்சாங்கன்னு அவர் சொல்லிக்காங்க. அப்ப தன்மையாவை நாம சப்தமா சொல்ல ஆரம்பிக்கிறோம். தன்மையா எப்படி சொல்றோம்? சப்தமா சொல்றோம். எங்க இருந்து சொல்றோம்? எல்லையிலிருந்து. பிள்ளைகளை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லையிலிருந்து என்ன செய்யறோம்? சொல்ல ஆரம்பிக்கிறோம். லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு சொன்ன பிறகு நாம தன்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த தன்பியா எப்போ நிப்பாட்டன்னு சொன்னோம்னா, காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் அல்லது மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் தன்பியா சொல்லிக்கிட்டே வரும். இப்ப நீங்க எல்லையில லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒண்ணுக்கு போவீங்க. அப்போ தன்பி ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகும்போது தன்பியா சொல்ல வேண்டியதில்லை. தொழும்போது தன்பியா சொல்ல வேண்டியதில்லை. யார்கிட்ட சின்னதா பேசுறோம், தன்பியா மற்ற நேரம் தான் செய்யணும். தன்பியாவை சொல்லிக்கிட்டே வரணும். எதுவரையும் தன்பியா சொல்லணும்? எதுவரையும் தன்பியா சொல்லணும்? காபாவை பார்க்கிற வரைக்கும் சொல்வது சிறந்தது. அல்லது மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கின்றவர். உங்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வா இருந்துச்சுன்னா மக்காவுடைய கட்டிடத்தை பார்த்து பாட்டிக்கிறோம். ஆனா எதுவரைக்கும் தன்பியா சொல்வது சிறந்தது? காபாவை கண்ட பார்க்கிற வரைக்கும் தன்பியா சொல்லிக்கிட்டே செய்ய வரணும். காபாவை கண்ட பார்த்த பிறகு இப்ப நீங்க எங்கிருந்து போறீங்க, உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டா வச்சுருக்க, நீங்க தன்பியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். தன்பியா நீங்க தூக்கும் போது பேசும்போது அப்ப மட்டும் நிப்பாட்டிக்கலாம். யார்ட்டையாவது பேசுறோம் நிறுத்திக்கலாம். ஆனால் நாம உம்ராவை நிறைவேற்றுறவர் காபாவை பார்க்கிற வரைக்கும் தன்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நாம முதல்ல போய் உம்ராவை நிறைவேற்றோம். அப்போ மக்காக்குள்ள போறோம். நீங்க ரூம்ல போய் குளிச்சுட்டு குளிக்கும் போது நீங்க வச்ச பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது? நறுமண பொருட்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. யாரை கணவன் மனைவியா போறவங்க ஆசையோட பார்க்கறது, ஒரு பாதுகாப்பு தூண்டுற மாதிரி பேச்சுக்கள் பேசுறது, அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லா நம்மளை பார்க்கிறோம். இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். நாம தனிமையில ஒரே ரூம்ல இருந்தா கூட அல்லா பார்க்கிறோம் அப்படிங்கிற பயத்தோடு இருக்கிறோம். எதிராக நிலை நாம் செய்யறோம் இருக்கிறோம். அப்ப மக்காவில் நுழையறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கலாம். குளிப்பது சிறந்தது. குளிக்கும் போது நறுமண சோப்புகள், நறுமண எண்ணெய்கள் செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்வாங்க? மனம் இல்லாத சோப்பு கிடைக்கும். மனம் இல்லாத எண்ணெய்கள், மனம் இல்லாத ஷாம்புகள்லாம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்க செஞ்சுக்கிறீங்க, பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ இப்போ எதிராவுடைய எல்லையில ஒரு பெண்ணு மாதவிலக்கா இருந்தா கூட அவங்க குளிச்சு அந்த ஸ்டேஜரி மாதிரி உபகரணங்களை அணிந்து கொண்டு நீர் வச்சிடும். சரிங்களா? எதிராவுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொன்னோமோ அது எல்லாமே மாதவிலக்கா இருந்தாலும் செஞ்சிடும். மாதவிலக்கா இருந்தாலும் அவங்க எதிராவுடைய நீயத்தை வச்சு அவங்க போகணும். அவங்க மாதவிலக்கை தூய்மை அடைஞ்ச பிறகு உம்ராவை நிறைவேற்றும். அது வரைக்கும் அவங்க எதிர்த்து இருக்கிறாங்க. இஹ்ராம்ல தான் செய்றாங்க இருக்கிறாங்க. அப்ப மக்காவுல நுழைவதற்கு முன்னால குளிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூஹ் தொழுகைக்கு பிறகு மக்காவுல செஞ்சிருக்கிறாங்க, நுழைஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று நமக்கு உம்ரா என்பது காபத்துல்லாஹ்வை 7 தடவை சுத்துறது, மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுகிறது, சஃபா மர்வாக்கு மத்தியில 7 தடவை ஓடுறது, முடிய கத்தரிக்கிறது. இதுதான் உம்ரா. அப்போ நம்ம தவாஃப் என்பது ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் மக்காவுக்குள்ள நுழையும் போது ஹஜ்ஜுல் அஸ்வத்ல நேரடியாக கொண்டு போய் எந்த வழி சேர்க்குமோ அந்த வழியாக நுழைவது சிறந்தது. அது உங்களுக்கு தெரியல, நீ எந்த வாசல் வழியாக எனக்கு தெரியாது, தப்பு கிடையாது. அதே போன்று பள்ளிவாசலுக்கு நுழையும் போது முதல் துவா என்ன துவா ஓதணும்? பள்ளிவாசல் காபாக்குள்ள நுழையும் போது எந்த பள்ளிக்குள் நுழைஞ்சாலும் உள்ள நுழையும் போது என்ன துவா ஓதணும்? அல்லாஹ் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத். இப்ப நம்ம உம்ராவை நிறைவேற்ற போறோம். அப்ப தமத்து முறையில் ஹஜ் செய்யறவங்க இந்த உம்ராவை செய்யக்கூடிய தவாஃப் ஒண்ணு, பிறை 10 செய்யக்கூடிய தவாஃப் ஒண்ணு, அதே போன்று எல்லாவற்றையும் முடித்து விட்டு வரும்போது செய்யக்கூடிய தவாஃப் ஒண்ணு. இந்த முதல் செய்யக்கூடிய தவாஃப் என்ன பேர்? தவாஃபுல் குது. என்ன பேரு? தவாஃபுல் குது. குதுன்னு சொன்னோம்னா நம்ம ஒரு இடத்துக்கு போன உடனே வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய தவாஃப். வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய தவாஃப்.
10ஆம் நாள் செய்யறது தவாஃப் இருக்கு பாருங்க, அதுக்கு 2 பேர், தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் ஸியாரா. இந்த நிகழ்ச்சி முடியும் போது இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு அந்த மனப்பாடம் ஆயிடும். 10ஆம் நாள் செய்யறது தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் ஸியாரா. அதே போன்று கடைசியா காபத்துல்லாஹ் விடை கொடுக்கும் செய்யும் தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் விதா. இப்போ நம்ம உம்ரா தாண்டி முதல்ல செய்யப்பட்ட தவாஃபுக்கு பேர் என்ன பேர்? தவாஃபுல் குதூம். இந்த தவாஃபுல் குதூம்னா என்ன அர்த்தம்? குதூம்னா வருகை தந்தது. வருகை தந்ததுக்காக செய்யக்கூடிய தவாஃப். தவாஃபுக்காக ஒது செய்து கொள்வது சிறந்த சுன்னத். ஆனா ஒது என்பது கட்டாயம் கிடையாது. இப்ப நீங்க தவாஃப் செய்யும் போது ஒது முடிஞ்சுன்னு வச்சிருக்க, திரும்ப போய் ஒதுச்சின்னு அவசியம். ஆனா ஒருவொரு தவாஃப் செய்வது சிறந்தது. இப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க? விளையாட்டுலாம் காட்டுவாங்க. இப்போ சாமி மதத்துல வந்து பெற்ற தாயை கொண்டு அப்புறம் என்ன முடிஞ்சிடும், அவங்க சட்ட முடியும், ஒது முடிஞ்சிடும். அப்படி என்ன செஞ்சீங்க? ஹஜ்ஜுக்கு போன பிறகு ஹனஃபியா மாறிவிட்ட மார்க்கத்தை அப்படி ஒன்றே கிடையாது. எந்த சாப்பில இருந்து ஹனஃபி மாறுறது? மார்க்க சட்டப்படி ஒரு பெண்ணை தொடுவதனால் ஒரு விஷயம் முடியாது. அதுக்கு போய் தொடங்கணும் அவசியம் தான் இல்லை. தொடுவதனால் ஒன்றும் முடியாது. அப்போ நமக்கு தவாஃப் செய்யும் போது ஒருவோடு செய்வது சிறந்தது. ஒது முறிந்து விட்டால் ஒது செய்கிற கட்டாயம் செய்யாது கிடையாது. நல்ல மனசுல வச்சுக்கணும். உங்களை வந்து அதாவது ஒது கட்டாயம் என்று சொல்லி தவாஃப் செய்ய முடியாம ஆக்கிடுவாங்க. அப்படிலாம் பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் ஒது வந்து நபிகள் நாயகி குர்ஆன் சொன்ன அடிப்படையில நமக்கு ஒது என்கிற கட்டாயம் சொல்ல ஒதுவோடு செஞ்சிருக்கிறாங்க. ஒது இல்லாவிட்டால் தவாஃப் கூடாது அப்படின்னு தொழில் சொன்ன மாதிரி எந்த உத்தரவு சொல்ல செய்யல நமக்கு சொல்லி காட்டுறோம். அடுத்து வந்து காபா ஆலயத்தை 7 தடவை சுற்றுற தவாஃப். இப்ப தவாஃபுல் குதூம்னா என்ன? போனவன செய்யக்கூடிய தவாஃப், உம்ராக செய்யக்கூடிய தவாஃப் தவாஃபுல் குதூம். அப்போ தவாஃபுல் குதூம் செய்யும் போது மட்டும் ஆண்கள் என்ன செய்ய சொன்னா, தங்கள் மேலாடையை வந்து இந்த மாதிரி இஹ்ராம் ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரி செய்யணும், துண்டை போட்டு வலது தோல் குச்சம் தெரியக்கூடிய வகையில துண்டை போட்டு அந்த துண்டை செய்யணும். மேல போடக்கூடிய துண்டை வந்து வலது தோல் குச்சப்படியாக செஞ்சு கொடுக்கப்படும். இந்த மாதிரி போடுவதற்கு யுக்திபா முறையில் அணிதல். இடது தோல் புஜத்தை மறைத்து வலது தோல் புஜத்தை வெளிப்படுத்தும். இது எப்ப மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும்? சுத்த ஆரம்பிக்கும் போது மட்டும்தான். நீங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹாஜிகள் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க ஏர்போர்ட்ல வச்சு இப்படி போட்டுருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏர்போர்ட்ல வச்சு 2 தோல் புஜத்தை மறைச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா சிலர் தெரியாம இந்த மெத்தேடு தொழுவாங்க. ஆண்கள் வந்து தொழும்போது எதை மறைப்பது கட்டாயம்? தோல் புஜத்தை மறைக்கிறது கட்டாயம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தோல் புஜத்தை மறைக்காம தொழுதோன்னு சொன்னோம்னா நமக்கு தொழுது கூடாது. அப்ப ஹாஜிகள் வந்து ஆண்கள் கவனமா இருக்கிறோம். இது எப்ப மட்டும்தான் இந்த முறையில் அணியணும்? முதல் தவாஃபுல் குதூம்ல மட்டும்தான். 10ஆம் நாள் தவாஃப் செய்யும்போது அணியக்கூடாது. அதே மாதிரி நம்ம காபாவிலிருந்து விடைபெறக்கூடிய தவாஃபுல் விதா, அதுக்கு இப்படி அணியக்கூடாது. இந்த முறையில் அணியது எப்ப மட்டும்தான்? தவாஃபுல் குதூம் உம்ராக்காக செய்யக்கூடிய தவாஃப்ல மட்டும்தான். அப்போ ஆண்கள் வந்து என்ன செய்யணும்? வலது தோல் புஜம் திறந்திருக்கக்கூடிய வகையில அவங்க தன்னுடைய இஹ்ராம் ட்ரெஸ் செய்து அணிந்துள்ளது. அடுத்து வந்து காபத்துல்லா பத்தி ஒரு சின்ன விளக்கம். காபத்துல்லா என்பது இது ஹஜ்ஜுல் அஸ்வத். உங்களுக்கு காபாவுடைய வளாகத்துல பெரிய கோடு போட்டிருப்பாங்க. அதே போன்று இது மக்காம் இப்ராஹிம். சரிங்களா? இது வந்து ஹிஜ்ர். காபாங்கிறது வந்து இந்த ஹிஜ்ர் பகுதியை சேர்ந்ததுன்னா காபா. காபாங்கிறது எந்த உண்மையான வடிவம் என்ன சொன்னோம்னா 2 மூலை தான் காபா. காபாக்கு எத்தனை மூலை தான்? 2 மூலை தான். 2 மூலை இப்படிதான் காபா. காபாவுடைய வடிவம் என்ன? 2 மூலை இருக்கும். இந்த சைடு வளைந்த வடிவம். குறைஷியர் வந்து காபாவை கட்டும் போது அவங்களோட பணம் இல்லாதனால 4 மூலை ஆகிட்டாங்க. இது காபாவுடைய இடம் தான். இந்த மூலையை செஞ்சாங்க இந்த இடத்துக்கு. அப்ப இதுவும் சேர்ந்ததுதான் காபா. அப்ப நாம தவாஃப் செய்யும் போது இதுக்கு வெளியே தான் சுத்தம். இது உள்ள செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, போக முடியாது. இதுக்கு வெளியே தான் செய்யணும் சுத்தம். அப்போ இது ஹிஜ்ர் போது சேர்த்து சுத்தணும். இதுக்கு ஹஜ்ஜுல் அஸ்வத். இது வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு முந்தைய மூலை இருக்கு பாருங்க. இது யமன் தேசத்தை பார்த்துருக்கனால ருக்னுல் யமான். இதுக்கு என்ன பேரு? ருக்னுல் யமான். இப்போ நாம வந்து தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிப்போம் சொன்னோம்னா ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிப்போம். தவாஃப் வந்து எங்கிருந்து ஆரம்பிப்போம்? ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஹதீஸ்ல உள்ளத நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்தவங்க ஹஜ்ஜுல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடுவது சிறந்தது. ஆனா அதுக்கு முடியாது.
நீங்க தொட்டு முத்தமிட போனீங்கன்னா சில ஜனாசாவை தான் செய்யணும், வெளியே வரணும். ஏன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு. நபிகள் நாயகம் கைத்தறியை வச்சு தொட்டு கைத்தறியை செஞ்சிருக்காங்க, முத்தமிட்டுருக்காங்க. அதை நேரடியாக வாயை வச்சு முத்தம் கொடுக்கலாம், அல்லது தொட்டு செய்யற கையை முத்தம் கொடுக்கலாம், அது கைத்தறியை தொட்டு கைத்தறியை முத்தம் கொடுத்துக்கலாம், அல்லது நம்ம இங்க நின்று நேரடியாக அந்த ஹஜ்ஜர் ரசூலை பார்த்து அல்லாஹ்வுக்கு இஷாரா செஞ்சா போதும். ஹஜ்ஜர் ரசூலை பார்த்து அந்த கோட் உங்களுக்கு அந்த வடாகம் முழுவதுமே கோட் போட்டுருப்பாங்க. அந்த கோட்டில் நின்றுக்கிற கோட்டை பார்த்து ஹஜ்ஜர் ரசூலை வச்சு அல்லாஹ் இஷாரா செய்தா போதுமானது. இப்போ நம்ம தவாஃப் எங்க தோக்கணும், ஹஜ்ஜர் ரசூலை தோக்கணும். இப்போ ஹஜ்ஜர் ரசூலை முத்தம் கொடுக்குறாங்க, அந்த ஏன் நம்ம முட்டை கொடுக்குறோம்னு சொன்னோம்னா அது நமக்கு நல்லது செய்யும், கெட்டது செய்யும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, முத்தம் கொடுத்துருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜர், நீ ஒரு கல் லா தலுரு வலா தன்ஃபு, உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியும். நபிகள் நாயகம் உன்னை முத்தம் கொடுப்பதை பார்த்திருக்காவிட்டால் நான் முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன். அப்போ ஹஜ்ஜர் ரசூலுல நாம முத்தம் கொடுக்கணும், முடியாத என்ன செய்யணும், அதுலேயே அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம், சுத்த ஆரம்பிக்கிறோம். சுத்த ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து அப்படியே என்ன செய்யறோம், இப்படி சுத்தி இந்த ஹஜ்ஜுக்கு சேர்த்து சுத்தி வரும். சுத்தி வரும்போது ஹஜ்ஜர் ரசூலுக்கு முந்தைய முறை என்ன பேரு, ருக்னுல் யமான். இந்த மூலையை வந்து கையால் தொடுவது மட்டும் சுத்தம், தொட முடியறதுனா வேற ஒன்றும் கிடையாது, தொட்டு முத்தம் கொடுக்கறதுலாம் கிடையாது, கையால் தொடுவது மட்டும் சுத்தம். முடியாது வச்சிருக்க ஒன்றும் செய்ய வேண்டியது. அப்போ இந்த ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜர் ரசூலுக்கு மத்தியில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அதாபன் அப்படின்னு துஆ வரும். எத்தனை தடவை வரைக்கும் ருக்னுல் யமானில இருந்து இங்க வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா செய்யணும் போதும். இப்போ ஹஜ்ஜர் ரசூல் வந்தா ஒரு சுத்து முடியாது, திரும்ப ஹஜ்ஜர் ரசூலை பார்த்து செய்யணும். அல்லாஹ் அக்பர். வாயை வச்சு முத்தம் கொடுக்க முடிஞ்சவங்க முத்தம் கொடுப்பாங்க, அது கையை தொட்டு செய்யலாம், கையை முத்தம் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு, அதுல நிறைய நறுமணம் பூசி இருப்பாங்களே, எல்லாம் நீயே வச்ச பிறகு நறுமணம் பூசக்கூடாது, இப்ப அதை போய் தொட்டா கையில செஞ்சு விடும், அத்தர் ஒட்டி கொடுங்க, தொட வாய் கொடுத்தா தொடுங்க, பெரும்பாலும் தொட வாய்ப்பு கிடைக்காது, தொட வாய்ப்பு அத்தர் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் சாமி கேட்கிறேன், அல்லாஹ் என்பதே இக்ராமுடைய நீயத்து வச்ச பிறகு நான் தெரியாம அத்தரை பூசிட்டேன், நான் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அதை அந்த நறுமணம் போற வரைக்கும் செஞ்சாங்க, கழுவ சொன்னாங்க. அப்ப நம்ம நல்லா கழுவிட்டா போதுமான, அதுக்கு நாங்க முத்தம் கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கிட்டு முத்தம் ஒரு நறுமணம் பண்ணிட்டா நல்லா என்ன செஞ்சிடணும், போற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடணும், கழுவி. அப்போ நாம வந்து ஒரு சுத்து முடிச்சு வந்துட்டோம், ரெண்டாவது சுத்து திரும்ப என்ன செய்யணும், ஹஜ்ஜர் ரசூல் அல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யணும், எப்படி சுத்துறோம், சுத்தி ருக்னுல் யமானிக்கு வந்த பிறகு இங்க இருந்து மற்ற என்ன செய்யணும், ரப்பனா ஆத்தினா சுத்து. இப்படி எத்தனை சுத்தணும், 7 சுத்து. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும், ருக்னுல் யமானில இருந்து ஹஜ்ஜர் ரசூலுக்கு மத்தியில வரும்போது என்ன ஓத சொன்னோம், ரப்பனா ஆத்தினா சுத்து. அப்ப இங்க இருந்து சுத்தும் போது என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் ஓதியதாக எந்த துஆவும் செய்யாது கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, தவாஃப் என்பது தொழுகையை போல். ஆனா தவாஃப்ல பேசுகிறேன், தவாஃப் என்பது எதை போல், தொழுகையை போல். ஆனா தவாஃப்ல தொழுகையை பேசலாமா, பேசலாம். தவாஃப்ல நம்ம தேவையான பேசிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையை போல் சொன்னதுனால நாம எந்த திக்ரை ஓதிக்கலாம், நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கலாம், அது நீங்க உங்களுக்கு தேவையான அல்லாஹ்வை கேட்டுக்கலாம், அது எல்லா குர்ஆன் ஆயத்தோட நீங்க சொல்லிக்கலாம், ஓதிக்கலாம். சும்மா வீணான பேச்சுக்கள் பேசுறதுக்கு பதிலா அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீக்குலியாகியா எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ் நினைவு கூறுவார். அப்ப நாம இங்க சுத்துறதுனா நமக்கு சுன்னத்து. அப்ப ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா தப்பான கிடையாது, தப்பு கிடையாது, எதையும் சொல்லாம இருந்தாலும் கிடையாது, தப்பு கிடையாது. தேவைப்பட்டா மட்டும் நீ செஞ்சுக்கலாம், பேசிக்கொள்ளலாம். அப்போ இங்கெல்லாம் துவா குறிப்பிட்ட துவாக்கள் ஓதுறது கிடையாது, அதையாவது முதல் ரவுண்டுக்கு பிறகு இந்த துவா, ரெண்டாவது அதெல்லாம் கிடையாது. ஒரே துவா எந்த துவா மட்டும்தான். உங்களுக்கு எந்த துவாவையும் மனப்பாடம் பண்ண முடியல உஸ்தாத், சுப்ஹானல்லாஹ் எல்லாரும் மனப்பாடம், அதை சொல்ல நம்ம செஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும், சொல்லாதான் கிடையாது, பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ எத்தனை சுத்துறோம், 7 சுத்து. இப்ப தவாஃபு குதும்னு சொன்ன மாதிரி இல்லை, தவாஃபு குதும்னா என்ன, வருகை தந்தவுடன் செய்யவில்லை. இந்த தவாஃபுல மட்டும் முதல் 3 சுத்து குதித்து ஓடும்,
குதித்து விடுற எட்டுக்களை வந்து பக்கத்துல வச்சு இந்த கால் எட்டுக்கள் இருப்பாங்க. இதை வந்து என்ன செய்யணும், பக்கத்துல வச்சு நாம என்ன செய்யணும், இப்படி செய்யணும். எட்டுக்களை எவ்வளவு பக்கம் அப்படி வச்சு குதிச்சு ஓடும். நாங்கள் வயசாடியா இருக்கிறோம், எங்களால முடியாத பிரச்சனை அல்ல. அல்ல எந்த ஆட்கள் செய்ய மாட்டான். சற்று இருக்கிறது கூட்டம் கடுமையா இருக்கிறது குதிச்சு ஓடும் பிரச்சனை கிடையாது. இந்த மார்க்கத்தில் அல்ல அவங்களுக்கு எந்த சிரமத்தையும் செய்யல ஆக்கவில்லை. அதுவே நான் சொன்னா நான் உங்களுக்கு கொண்டே கட்டளையிட்டால் உங்களால் இயன்ற அளவு அதை செய்யுங்கள். அப்போ நாம என்ன செய்யணும், முதல் 3 சுற்றுகள் எப்படி ஓடணும், குதிச்சு ஓடணும். அடுத்து 4 சுற்றுகள் மெதுவாகும். நான் எல்லாரும் எப்படி சுற்றுறாங்களோ அப்படி சுற்றுறா போகும். அது மாதிரி கொஞ்சம் எத்தனை சுற்றுகள் சுற்றுறோம், 7 சுற்றுகள். சுத்த எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஹஜ்ஜுல் அஸ்வத்ல. ஒவ்வொரு தடவை ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ன செய்யணும், அல்லாஹ் முதல் தடவை மட்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ். இப்ப நீங்க சுற்றி வர்றீங்க, சுற்றி வரும்போது சோறு வந்துருச்சு, அப்படியே ஒரு மயக்கம். நாம 1 நிமிஷம் 2 நிமிஷம் கீழே உட்கார்ந்து இருந்தா தப்பு கிடையாது. மிகப்பெரிய இடைவெளி வந்து வச்சுருக்க, திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் செய்யணும் ஆரம்பிக்கும். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க உட்காந்துட்டீங்க, சுத்தி வந்தீங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் ஆரம்பிச்சு சுத்தி வரும்போது நீங்க வந்து திரும்ப 2வது நிமிஷம் உட்காந்துட்டீங்க, ஒரு கொஞ்சம் தண்ணி போய் உட்காந்து திரும்ப ஒரு ஆசுவாசப்பட்டு தண்ணி இங்கே குடிச்ச பிறகு திரும்ப அங்கிருந்து என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ 7 சுற்று சுத்தி இருக்கீங்களா, 7 சுற்று சுத்துற பிறகு இப்ப என்ன பேரு, மகாமே இப்ராஹிம். 7 சுற்று சுத்தும் போது எல்லாரும் சொல்லிட்டோம். 7 சுற்று சுத்துற பிறகு இந்த மகாமே இப்ராஹிமும் காபத்துல்லாவும் நமக்கும் காபாவுக்கும் மத்தியில் மக்காமே இப்ராஹிம் இருக்கிற மாதிரி இடத்துல 2 ரக்காத் செய்வோம். தொழுகை அவசியம், பொது அவசியம். தவாப் செய்யும் போது பொது செஞ்சு வந்து என்ன செய்யணும், 2 ரக்காத் போடணும். இப்போ இந்த இடத்துல நீங்க தொழும்போது தவாப் பண்ற கூட்டங்கெல்லாம் பயங்கரமா நிற்கும் கிடைக்காது. நீங்க போய் இடம் இருந்தால் தொழுதுக்கலாம், இடம் இல்லைன்னு வச்சுருக்க நம்மளால தொழுவீங்கன்னா உங்க படுக்க ஒன்று கண்டிப்பா உங்க முதுகுல ஒன்று கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடும், அதான் தான். அப்ப அங்க இடம் இல்லைன்னு வச்சுருக்க, எவ்வளவு தூரம் தள்ளி போய் தொழ முடியுமா தொழுது, அங்கதான் தொழும் கட்டாயம். நல்லா யாரும் வச்சுக்கணும். நம்ம தொழும் போது நமக்கும் தாத்தாவுக்கு மத்தியில் மக்காமே செய்யணும். அங்க தொழ முடியாதுன்னா எங்கே வாய்ப்பு இருக்குமோ அங்க போய் நம்ம செஞ்ச 2 ரக்காத் தொழுது. 2 ரக்காத்துல முதல் ரக்காத் என்ன வரணும், அது வந்து சொல்ல பிறகு புஞ்சாயி காசு. 2வது ரக்காத்துல புதுவல்லா 2 ரக்காத் போது தொழுது முடிச்ச பிறகு சம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க ஓரங்கள், அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யணும், குடிக்கிறோம். குடிச்சிட்டு தலையில ஊத்தனா கொஞ்சம் ஊத்திக்கலாம், சுட ஊத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தலையில ஊத்தா தலைவுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது நல்லா குடிச்சுக்கிட்டுங்க. தலையில என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊத்துற பிறகு நேரம் சைன் செய்ய போயிடும். திரும்ப வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்து என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹ் அப்படி இஷாரா பண்ணிட்டு தான் எங்க போகணும், சைன் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்ப சுருக்கமா தவாஃபுடைய முறைகளை பாருங்க. அதாவது தவாஃபுக்காக ஹரமுக்கு சென்றது ஹஜ்ஜுல் அஸ்வத் சுத்தப்படணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் அமைத்துள்ள கூட தவாஃபை துவங்கணும். சரிங்களா? போனோம்னா ஹஜ்ஜுல் அஸ்வத் செய்யணும், முத்தமிடக்கூடிய முறையை நாம செஞ்சிட்டோம், சொல்லி தந்துட்டோம். அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் அமைத்துள்ள மூலையில் தவாஃபை துவங்கணும். காபாவை சுற்றும் போது ஹிஜ்ர் எனும் அறைவிட்ட போது சேர்த்து சுத்தம். அது சொல்லிட்டோமா? ஒவ்வொரு சுற்று முடியும் போது ஹஜ்ஜுல் அஸ்வத்தை தொட்டு கையை முத்தமிட வேண்டும். அதற்கு மேலாவிட்டால் கைத்தறியால் தொட்ட கைத்தறியை முத்தமிட்டுக் கொள்ளலாம். அதற்கு மேலாவிட்டால் அதை நோக்கி சைகை சென்று பிறகு அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லி என்ன செய்யணும், தவாஃபை ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு முந்தைய மூலை முகமது ஜமால் இருக்கும். தவாஃபின் போது ஏன் பண்ண அந்த மூலையை தொடுவது என்ன செய்யலாம், தொட்டு செய்யக்கூடாது, முத்தமிட தொடலாம். தொட முடியாட்டா அடுத்த சுத்த ஆரம்பிச்சோம். பக்கத்தில் தூங்குறாங்க என்று தவாஃபுல் குதும் செய்யும் போது மட்டும் முதல் 3 சுற்றுக்கள் ஓடியும் 4 சுற்றுக்கள் நடந்து செய்யணும், தவாஃப் செய்யணும். ருக்குனுல் யமானுக்கு அந்த சொல்லிலை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் துஆவை செய்யணும், ஓதணும். தவாஃபின் போது பேசுவதை தவிர்க்க வேண்டும், அவசியம் ஏற்பட்டால் பேசிக் கொள்ளலாம். 7 சுற்றுகள் முடிந்த பிறகு வலது தோள் புஜத்தை மூடிக்கொள்ளு. சரிங்களா? யாரு ஆண்கள் வலது தோள் புஜத்தை உடனே மூடி. பின்னர் மக்காம் இப்ராஹிம் நோக்கி சென்று, இதை மறந்துட நான் சொல்லுவோம், வத்தஹினு மின் மக்காம் இப்ராஹிம் ஸல்லம். 7 சுற்று முடிச்ச பிறகு மக்காம் இப்ராஹிம் என்ன சொல்லணும்,
வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கூற வேண்டும். மகாமி இப்ராஹிம் அமைந்திருக்கும் இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். முதல் ரக்காத்துல குல்யாஹில் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல குல் வல்லாஹ் ஓத வேண்டும். மகாமி இப்ராஹிம் தொழுது முடித்ததும் சம்சம் நோக்கி சென்று அதிலிருந்து அந்தலாம் தலையில செய்யலாம், ஊற்றிக் கொள்ளலாம். பிறகு திரும்பி வந்து அதில் சுதனை செய்யணும், முத்தமிட முடியாத செய்யணும், அல்லாஹ்வுக்கு இஷாரா செய்யணும். பிறகு சயீ செய்வதற்கு சஃபா மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். ஜம்சம் தண்ணீர் வந்து ரசூலுல்லாஹ் சிறந்த உணவு பரக்கத் என்று சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நாம வந்து சயீ செய்வதற்கு போறோம். இதை முடிச்சுட்டா இதை ஏன் நான் விரிவா சொல்றேன்னா, இஹ்ராமின் போது செய்யக்கூடாதுன்னு சொல்றது தவாஃபுடைய சட்டம், சயீவுடைய சட்டம் இருப்பாங்க. திரும்ப ஹஜ்ல இல்லாம அது திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே சட்டம் எல்லாத்தையும் என்ன செய்யும் போதும். ஆனா சின்ன சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? தவாஃபுல் குதூப்ல ஆண்கள் பல தோல்வியை வெளிப்படுத்தாங்களா இல்லையா? இது எங்க செய்யக்கூடாது? 10ஆம் நாள் தவாஃப்ல செய்யக்கூடாது. வேற எந்த தவாஃப்லையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தவாஃபுல் குதூப்ல முதல் 3 சுற்றுகள் ஓடி அடுத்த 4 சுற்றுகள் வளமையா சுற்றுறமா இல்லையா? இது மற்ற தவாஃப்ல செய்யாது, கிடையாது. மற்ற எல்லா சட்டங்களும் ஒரே சட்டம் தான். திரும்ப ஹஜ்ஜுக்கு வரும்போது திரும்ப இது மாதிரி நம்ம விளக்க மாட்டோம். இப்போ நம்ம சயீக்கு போறோம். சயீ செய்வது என்பது சும்மா ஓடி அங்கிட்டு ஓடுறது கிடையாது. நபிகள் சொல்லி தந்த மாதிரி செய்யும். காபாவில இருந்து நேரம் சஃபாத் வந்துடும். சஃபாத் வந்த பிறகு அந்த சஃபாத் வந்த உடனே ஒரு ஆயத்தை ஓடும். குர்ஆன்ல உள்ள வசனம், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி இந்த ஆயத்தை ஓதிட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. சஃபாவுல ஏறதுக்கு முன்னாடி அபுதவு பிமா பத அல்லாஹு பி, அல்லாஹ் எங்கிருந்து துவங்கினானோ அங்கிருந்து துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆன் ஆயத்துல இன்ன சஃபா வல் மர்வத, அல்லாஹ் எந்த பேரை முதல்ல சொன்னான்? சஃபா. அப்ப நம்ம சயீ செய்யும் போது எங்க துவங்கணும்? சஃபால இருந்து செய்ய துவங்கணும். அப்போ அபுதவு பிமா பத அல்லாஹ் எங்கிருந்து துவங்குகிறானோ அங்கிருந்து துவங்குது. நீங்க தமிழ்லேயே சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சஃபாவை மதுரத்தம் ஷாயிதான் செய்யும். அதை வெளியே ஓடிட்டு அல்லாஹ் எங்கிருந்து துவங்குகிறானோ அங்கிருந்து துவங்குகிறேன்னு சொல்லும். எங்க ஏறணும்? சஃபா மலைக்கு மேல ஏறணும். சஃபா மலைக்கு மேல ஏறினோம்ன அங்க உங்களுக்கு கட்டணம் கட்டி தரணும். உங்களுக்கு காபா தெரியும், அந்த ஜன்னல் வழியா என்ன செய்யும்? காபா தெரியும். காபாவை பார்த்து என்ன செய்ய சொல்லணும்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு செய்யணும் சொல்லணும். காபா பார்த்து 3 தடவை செய்யணும். சஃபாவில் நின்று காபாவில் வைக்கும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிட்டு பிறகு என்ன செய்யணும்னா இந்த துவாவை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த துவாவை செய்யணும். தல்பியா மனப்பாடம் பண்ணணும், ரப்பனா அத்தினா மனப்பாடம் பண்ணணும், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா மனப்பாடம் பண்ணணும், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் மனப்பாடம் பண்ணணும். இந்த துவா மனப்பாடம் லா ரொம்ப ஈஸியான துவா, நம்ம எல்லாம் தெரிஞ்ச துவா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப. இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. சுன்ன ஜமாத்துல ஹஜ் பெருநாளைக்கு என்ன செய்வாங்க? பிறை 11, 12, 13 சொல்லி அங்க சொல்ல வேண்டிய இடத்துல எங்க சொல்ல முடியாது. ஹஜ்ஜில் சொல்ல வேண்டிய துவாவை பள்ளியாசலவுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஹஜ்ஜில் சொல்லணும். எங்க சொல்றது? இது சஃபாவுல சொல்றது. சஃபாவுல ஏறி அல்லாஹ்வுக்கு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப. இந்த துவாவை ஓதிட்டு துவா செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? காபா முன்னோக்கி ஓதிட்டு துவா கவனமா கவனிக்க. கொஞ்சம் இது உம்ரா முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துரும். அந்த ஒரு இன்பத்தை எதிர்பார்த்து கவனிக்கும். இவன் என்ன செய்யணும்? காபா சஃபாவுல ஏறி செய்யணும். காபா முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு துவா ஓதிட்டு துவா செய்யணும். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப இந்த துவா வரும். 2வது ஓதிட்டு துவா செய்யும். திரும்ப 3வது இந்த துவா ஓதிட்டு துவா கிடையாது எங்கிருந்து இறங்கிறது? சஃபாவிலிருந்து இறங்கி போறோம், மர்வாவை நோக்கி போறோம். பிறகு சஃபாவிலிருந்து இறங்கி மர்வாவை நோக்கி சென்றிருக்கிறோம். இப்போ சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில எது பாருங்க, இது வந்து மலை.
எப்படி இறக்கமா வரும். இது வந்து இந்த தூண்ல இருந்து இந்த தூண் வரைக்கும் சமதளம், அது இங்க இருந்து மலை ஏறும். இந்த சமதள பலம் முதல்ல ஒரு பச்சை தூண், அதுக்கு ஒரு பச்சை தூண், இந்த டிஸ்டன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் செய்யணும், விரைந்து ஓடும். ரசூலா கீழாடையில் அசைக்கிறது காலை கிட்ட கிட்ட காலை வச்சு செய்யணும், கொஞ்சம் வேகமா ஓடும். இந்த கேரள மட்டும் செய்யணும், விரைந்து ஓடும். இங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்தா போதும். அது மாதிரி இதுக்கு பிறகு இங்க வரைக்கும் நடந்து போலாம். இங்க இருந்து இங்க வரும்போது சரி, இங்க இருந்து சஃபாது மர்வாவுக்கு போகும்போது சரி, மர்வாவு சஃபாது போகும்போது சரி, இந்த இடத்துல மட்டும் அதை செய்யணும், கொஞ்சம் விரைந்து செய்யணும். மர்வால போய் என்ன காபா பார்த்து அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், திரும்ப லாயிலாக துவா, லாயிலாக துவா ஓதிட்டு காபா நோக்கி துவா செய்யணும். திரும்ப அந்த துவா ஓதிட்டு காபா நோக்கி என்ன செய்யணும், துவா செய்யணும். திரும்ப அந்த துவா ஓதிட்டு என்ன செஞ்சிடணும், எதை நோக்கி இறங்குறோம், மர்வா நோக்கி இறங்குறோம். இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யணும், விரைந்து ஓட வேண்டும். திரும்ப எங்க வந்துடணும், சஃபா. அப்ப சஃபா டு மர்வா 1, மர்வா டு சஃபா 2, சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, சஃபா டு மர்வா 7. அந்த 7 எதை விட்டுறக்கூடாது, காபா பார்த்து அல்லாஹ் சொல்றது லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதிட்டு திரும்ப துவா செய்யறது. சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு இடையில சமதள பரப்பில் ஓட வேண்டும். இதற்கு அடையாளமாக பட்சத்துல லைட் வைத்துள்ளனர். அந்த 2 லைட்டுக்கு இடையில் ஓட வேண்டும். நீர் இடத்தில் கடந்து செல்வது. மர்வாவை அடைந்ததும் கிப்லாவை நோக்கி சஃபாவில் செய்து போன்று மேற்கொண்ட வாக்கியத்தை 3 தடவை கூட்டி அவனுக்களை துவா செய்து பிறகு அந்த சஃபாவை நோக்கி செய்து திரும்ப வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது 1 ஆகும், மர்வாவிலிருந்து சஃபாவை செல்வது 2 ஆகும். இவ்வாறு ஏற்கனவே சஃபா மர்வாவிற்கு மத்தியில் ஓட வேண்டும். அடுத்து வந்து இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தலைமுடியை கத்தரிக்கிறது. நாம இதெல்லாம் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கக்கூடிய மக்களுக்காக 3 தடவை துவா செஞ்சிருக்காங்க. ஆண்களுக்கு கத்தரிக்கக்கூடிய 2 தடவை துவா செஞ்சிருக்கிறாங்க. 1 தடவை. ஆண்கள் செய்யலாம், கத்தரிப்பதாக இருந்தால் தலை ஃபுல்லா கத்தரிக்கும், சும்மா 2 முடியை கத்தரிக்கணும், தலையை ஃபுல்லா செய்யணும் கத்தரிக்கிறது. அதுதான் சுன்னத். உங்களை தப்பான வழிகாட்டலாம், சும்மா நம்ம 2 முடியை கத்தரிச்ச அப்படி செய்யுங்க. கத்தரிப்பதாக இருந்தால் ஆண்கள் எப்படி கத்தரிக்கணும், தலை ஃபுல்லா செய்யணும், கத்தரிக்கணும். ஹஜ்ஜுக்காண்டி செய்யக்கூடிய உம்ராவை மட்டும் முதல் அந்த தவாஃபு உம்ரா முடிஞ்ச மாதிரி செஞ்சா போதும், கத்தரிக்கலாம் போதும். பெண்கள் வந்து இந்த அளவுக்கு முடிய மொத்தமாக சேர்த்து முடிச்சு அவங்களாவே கட் பண்ணாலும் சரி, அல்லது உங்க பையனோ உங்க ஹஸ்பண்டோ கட் பண்ணி விட்டாலும் சரி, அது இன்னொரு பெண்ணை கட் பண்ணி விட்டாலும் சரி,